ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அபுதாபி ட்ரிப்பு டே 5 அன்றைக்கி நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூனிக்கான ஸ்ட்ரெச்சரோடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்க இந்த ரெக்ஸோ மெரினா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தாங்க போனோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் ஹோட்டல் மாதிரி உள்ள விசிட்டர்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் இந்த ஹோட்டல் உள்ளே இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டு, கேஃபு இதிலலாம் வந்து நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்களுமே அப்படி தான் போனோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேர் செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது முடிஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டேரில் வந்து பியானோ ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டான்ஸு, மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மாஸ்ஃபியரே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ளூ கலர் தீமில் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போனதுக்கு ஒரு க்ரீம் சீஸ் கேக்கும் ஒரு மஜிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்படியே ரூம் ரெண்ட்டுமே வந்து விசாரித்தோம். நாங்கள் போனதே ஆஃப் சீசன். இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ரியால் ஒரு டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரூம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைவேட் பீச்சுமே இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த பிளேஸை விட வெளியில் சூப்பராக ஒரு வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருந்தது. அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் பிளேஸான மியூசியம் சுற்றி பார்க்க தாங்க போனோம். எந்த ஊருக்கு நான் வந்து ட்ரிப்பு போனாலும் சரி, அந்த ஊரில் ஒரே ஒரு மியூசியமாவது பார்க்காம வரமாட்டேன். லேட்டஸ்ட்டாக தான் வந்து யூரோப் ட்ரிப் போயிருந்தேன். அங்கே பாரிஸில் வந்து லுவேர் மியூசியம் போய் பார்க்க போயிருந்தேன். அதனுடைய பிரான்ச் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே டைம் இல்லாதனால நான் அந்த அளவுக்கு சுற்றி பார்க்க முடியல. ஒரு 1 ஹவரோட திரும்பி வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக சூப்பராக பார்த்தாச்சு. மியூசியம் செம்மையாக இருக்குதுங்க. அங்கே யூரோப்பில் இருந்த மியூசியத்துக்கு இங்கே இருக்க மியூசியத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மியூசியத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த ஸ்டாச்சு, ஃபோட்டோஸ், இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து தைரியமாக போஸ்ட் பண்ணலாங்க. எல்லா ஃபோட்டோவும் ஸ்டாச்சுவும் ட்ரெஸ்ஸு வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போன பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்க எமிரேட்ஸ் பார்க் ஜூ தாங்க போனேன். ஆக்சுவலாக நான் திங்க் பண்ணது என்னென்னா, இந்த ஹாட் வெதர் கண்டிஷனில் எவ்வளோ அனிமல்ஸ் வச்சுருக்க போகிறாங்க, சின்ன ஜூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 5 o'clock மேலே தான் போனோம். பட் நான் நினச்ச மாதிரி இல்லைங்க. ரொம்ப பெரிய ஜூ இது. ஃபுல்லாக எங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு 3 ஹவர்ஸ் மாதிரி ஆகிடுச்சி. நைட் 8 o'clockலாம் வந்து க்ளோஸ் வேறு பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற ரெப்டைல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், வைல்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இந்த ஹாட் சம்மரில் ஏசிலாம் போட்டு செம்மையாக வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில அனிமல்ஸ்லாம் நானே வந்து இந்த ஜூவில் தான் பார்த்தேன். இந்த குட்டி குதிரை, 2 திமில் உள்ள ஒட்டகம், டிஃப்ரெண்ட்டான இந்த சிம்பன்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜூவில் தாங்க நான் பார்த்தேன். அதேமாரி வைல்டு அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம், புலி, கரடி, ஒயிட் டைகர்னு எல்லாமே இருந்தது. சில்ட்ரனை அழைச்சிட்டு வந்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களுக்குமே இந்த ஜூ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.